ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இன்றைக்கி ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். எப்போயுமே இட்லி, தோசை, பொங்கல் இந்த மாதிரி சாப்பிடுவோம். இன்றைக்கும் தோசை ரெசிபி தாங்க, ஆனால் ஒரு ஹெல்த்தியான தோசை. வாங்க அதை நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. நான் ஒரு 20 சின்ன வெங்காயம் உரிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேங்க, அதை சேர்த்திக்கலாம். பச்சை மிளகாய் 2 நடுப்பற கீறிட்டு சேர்த்திக்கோங்க. இல்லாட்டி நமக்கு டப்புன்னு வெடிக்கும். கீறிட்டு சேர்த்தா தான் நமக்கு வெடிக்காமல் இருக்கும். ஜீரகம் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினதையும் முடக்கத்தான் கீரைங்க. இது மூட்டு வலி, எலும்பு தேய்மானத்துக்குலாம் ரொம்ப நல்லது. இந்த கீரை வாரத்தில் நம்ம 2 நாள் தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தோம்னா இந்த வலியெல்லாம் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும். இந்த மாதிரி கீரை கிடச்சின்னா நீங்கள் கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க. இது நான் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துருக்கேங்க. இதை நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த முடக்கத்தான் கீரையில் நம்ம சூப்பு, ரசம், தோசை, இந்த மாதிரி துவையல் இந்த மாதிரிலாம் செஞ்சு சாப்பிட்லாங்க. ரொம்ப உடம்புக்கும் நல்லது. இப்போ நல்லா வதங்கிருச்சு. இது ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டேன். இப்போ இதுக்கு சைடிஷ்க்கு ஒரு வெங்காய சட்னி தாங்க பண்ண போகிறோம். இது வெங்காயம் தாங்க, வெள்ளை வெங்காயம். இது நிறைய இதில் மருத்துவ குணங்கள் இருக்குது. இந்த வெள்ளை வெங்காயம் கிடச்சின்னா நீங்கள் கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க. இந்த வெள்ளை வெங்காயத்தை நம்ம உரிச்சிட்டு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம வதக்கி தான் அரைக்க போகிறோம், அதனால் நான் பெரிய சைஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கடாயை அடுப்பில் வச்சுட்டு காஞ்ச மிளகாய் ஒரு 5 மிளகாய் சேர்த்திருக்கேங்க. 5 மிளகாய், காஷ்மீர் மிளகாய் ஒரு 3 சேர்த்திருக்கேன். இது கலருக்காக தான். மிளகாய் நல்லா வறுப்பட்டதையும் எடுத்துடலாம். ரொம்ப செவக்காமல் வறுத்து எடுத்துக்கோங்க, தீஞ்ச மாதிரி ஆயிரும். அப்புறம் மிளகாய் வறுத்து எடுத்தாச்சுங்க. அதே இதில் நம்ம வெங்காயம் சேர்த்திக்கலாம். ஒரு 4 பல்லு மட்டும் பூண்டு சேர்த்திக்கலாங்க. பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம பாதி வதங்கினதையும் ஒரே ஒரு தக்காளி மட்டும் நான் 2ஆக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம், தக்காளி நமக்கு நல்லா வதங்கினதையும் கருவேப்பிலை சேர்த்திக்கோங்க. தேங்காய் துருவின தேங்காய் நான் ஒரு 3 ஸ்பூன் மட்டும் சேர்த்திக்கிறேங்க. தேங்காய் இதுக்கு நமக்கு நிறைய சேர்க்கக்கூடாது. ஸ்பூனில் மட்டும் ஒரு 3 ஸ்பூன் அளவு சேர்த்திருக்கேன். இப்போ வெங்காயம் வதங்கிருச்சுங்க. இது அப்படியே ஆறட்டும். நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்க கீரை ஆறிடுச்சு, முடக்கத்தான் கீரை. அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவு நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த ஒரு கைப்பிடி அளவு நமக்கு ஒரு 1/2 கிலோ மாவுக்கு இது கரெக்டாக இருக்குங்க. மாவில் சேர்த்திட்டு அந்த மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்து சேர்த்திக்கோங்க. நம்ம தோசை மாவு பதத்துக்கு நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். இது அப்படியே இருக்கட்டுங்க. இப்போ நம்ம வெங்காய சட்னிக்கு அரைச்சி வச்சுருக்கோம்ல, வதக்கி வச்சுருக்கோம்ல, அதை அரைச்சிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, மிளகாலாம் சேர்த்து இப்போ நம்ம அரைச்சிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. கொஞ்சமாக மட்டும் தண்ணி விட்டு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாங்க. தோசை நம்ம நல்லா எவ்வளோ மெலிசாக வேணாலும் இது ஊற்றிக்கலாங்க. சூப்பராக வரும் தோசை. உங்களுக்கு மொத்தமாக வேணாலும் ஊற்றிக்கலாம், மெலிசாக வேணாலும் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. பாருங்கள், நமக்கு சூப்பரான முடக்கத்தான் கீரை தோசை ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பாருங்கள், இன்னொரு தோசை ஊற்றி கேட்குறேன். நல்லாவே மெலிசாக வருங்க. நமக்கு நல்லா முருகலாக வேணும்னாலும் நம்ம ஊற்றி கொடுத்துக்கலாம். ஊத்தப்பமா மாதிரி வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி முருகலாக ஊற்றி கொடுக்கும்போது குழந்தைங்களாம் ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது நம்ம கீரை சேர்த்திருக்கோங்கிறதே தெரியாது. அவங்களும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி சாப்பிடுவாங்க.
இந்த தக்காளி சட்னி இந்த வெங்காய சட்னி கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் போகிற ரெசிபிலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.